أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, கடந்த 23 நாட்களாக பல்வேறு தலைப்புகளில் உங்களுடன் நாம் உரையாற்றினோம். இதுவோ இந்த ரமலான் மாதமும் முடியக்கூடிய கடைசி சில தினங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இதை பற்றி பேசாமல் நாம் இருந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு மாத நோன்புடைய உரை என்பது அது முழுமையடையாது என்று நான் நம்புகின்றேன். குடும்பம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கை இல்லாமல், இல்வாழ்க்கை இல்லாமல் இஸ்லாமிய வாழ்க்கை முறை முழுமையடையாது. ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது அந்த வீட்டினுடைய சுவறுகளிலோ, அங்கே வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்களிலோ, அங்கே வாசலில் நிற்கக்கூடிய வாகனங்களிலோ இல்லை. நிச்சயமாக அந்த வீட்டிலே வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பும், அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதலும், அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. இன்றைக்கு பல குடும்பங்களிலே சின்ன சின்ன சிறிய சிறிய விவாதங்கள், சிறிய சிறிய சாதாரண சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய விரிசல்களை உண்டாக்கி விடுகின்றன. நம்முடைய பிள்ளைகளை நாம் நன்றாக இந்த உலக வாழ்க்கைக்கான தேவைகளை பெறுவதற்கான கல்விகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் அவருக்கு அளிக்கின்றோம். அதற்காக செலவு செய்கின்றோம். இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்மில் பலரும் கற்றுக் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது என்றால் ஒரு சாதாரண சின்ன பிரச்சனைக்கு கூட அவர்களுக்குள் பிரிவினை ஏற்படுவதை இன்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து முடித்து வைக்கக்கூடிய திருமணங்கள் கூட வெறும் சில தினங்களில், சில மாதங்களில் முடிவுக்கு வந்துவிடுவதை பார்க்கின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எவ்வாறு இனிமையாக அமைவது என்பதற்கு இஸ்லாம் மிக அழகான தீர்வுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அதிலிருந்து சில செய்திகளை நாம் விரிவாக பார்ப்போம். குர்ஆன் என்ன சொல்கின்றது? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் சொல்வான், அவனுடைய அத்தாட்சிகளில், அவனுடைய ஆச்சரியங்களில், அவனுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்று. அவன் உங்களுக்காக உங்களுடைய இனத்திலிருந்தே மனைவியரை படைத்தான், நீங்கள் அவர்களிடமிருந்து அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அன்பையும் கருணையையும் அவன்தான் தோற்றுவித்தான். நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அதிகமான சான்றுகள், ஆச்சரியங்கள், அறிவுரைகள் இருக்கின்றன என்று அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஒரு 18-20 ஆண்டுகள்
வேறு இடத்தில் வாழக்கூடிய ஒரு பெண் வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு வீட்டில் அவர்களை வாழ வைக்கும் பொழுது சாதாரண ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் தோன்றி அது மிகப்பெரிய அளவில் வளர்வதை இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மவத்தா என்பது சொல்கின்றான். மவத்தத் என்றால் வெளிப்படையான அன்பு. ரஹமத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ரஹமத் என்றால் ஒருவர் தவறு செய்தாலும் அவரை மன்னிக்கக்கூடிய கருணை. இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு உறவு என்பது அது நிலைத்திருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இஸ்லாம் கணவனுக்கு தனி வழிகாட்டுதலை தந்திருக்கின்றது, மனைவிக்கு தனி வழிகாட்டுதலை தந்திருக்கின்றது. கணவன் என்பவன் அவன் அன்பினுடைய அரசன். கணவன் என்பவன் வீட்டின் தலைவன். அவனை கவ்வாம் என்று சொல்கின்றது குர்ஆன். தலைவன் என்றால் அடக்கி ஆளக்கூடியவன் அல்ல, அவன் அதிகாரம் செய்யக்கூடியவன் அல்ல. தனது பொறுப்புகளை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை எவ்வாறு நல்ல முறையில் நிறைவேற்றுவது என்று பாதுகாக்கக்கூடியவன் தான் கணவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார்? தன்னுடைய மனைவியிடம் சிறந்த முறையில் நடப்பவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர்! ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூதராகவும் இருந்து செயல்பட்டவர்கள். அவர்கள் வெளியே எத்தகைய பெரிய தலைவராக இருந்தாலும் தனது வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் நம்முடைய மனைவிமார்களுக்கு அவருடைய வீட்டு வேலைகளில் அவர்கள் உதவி செய்வார்கள். கிழிந்திருக்கக்கூடிய துணிகளை தைத்து கொடுப்பது, நிற்கக்கூடிய ஆற்றின் அருகில் சென்று அதிலிருந்து பால் கறப்பது, இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஓடி வந்து வேலை செய்வதற்கு எத்தனையோ தோழர்கள் காத்திருந்தார்கள், தோழர்களுடைய பிள்ளைகள் காத்திருந்தார்கள். ஆனால் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அவர்கள், நான் ஒரு கணவன், நீ எனக்கு மனைவி. மனைவியின் மன உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளித்து வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு அவர்கள் சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அல்லது அன்பான ஒரு வார்த்தை அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போன்று இஸ்லாம் ஒரு மனைவிக்கான வழிகாட்டுதலையும் சொல்லித் தருகின்றது. ஒரு வீட்டினுடைய அச்சாணி வண்டி ஓடுவதற்கு, அந்த வண்டி ஓட்டம் சீராக நடப்பதற்கு ஒரு அச்சாணி ஒன்று தேவை. அந்த அச்சாணி தான் வீட்டினுடைய பெண்கள். ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்றுவது நீங்கள், ஒரு வீட்டை நரகமாக மாற்றுவதும் நீங்கள் தான். உங்களது கையில் தான் அந்த வீட்டும் அந்த வீட்டினுடைய வாழக்கூடிய வாழ்க்கையும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையும் உங்களது கையில் தான் இருக்கின்றது. அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாயிஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் பயன்பாட்டும் பொருள். அதில் மிகச்சிறந்த செல்வம் எதுவென்று தெரியுமா? சாலிஹான நல்ல ஒழுக்கமுள்ள மனைவி ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு நல்ல மனைவியாக இருக்கக்கூடியவள் கணவனுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆறுதலாக இருக்க வேண்டும். அவர் சோர்வாக உள்ளே வரும் பொழுது புன்னகையோடு அவரை வரவேற்க வேண்டும். கணவனுடைய பொருளாதார நிலையை புரிந்து கொண்டு தேவையற்ற ஆடம்பரங்களை குறைத்து வீட்டிற்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை, ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் வெளியே சொல்லாமல் தன்னுடைய தாய், சகோதர சகோதரிகளுக்கு கூட அதை பகிர்ந்து கொள்ளாமல்
அதை மறைத்து வைப்பது ஒரு சிறந்த மனைவியினுடைய அடையாளம். சண்டை வராத குடும்பம் என்பது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிக்கும் அவர்களுக்கும் கூட சண்டை வந்திருக்கின்றது. ஆனால் அந்த சண்டையை அதை கையாளக்கூடிய சைக்காலஜி தெரிந்திருக்க வேண்டும். அந்த சண்டையை எப்படி நாம் முடிக்கின்றோம் என்பதுதான் அங்கே முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய அணுகுமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபமாக இருந்தால் நபிகளார் அவர்கள் மென்மையாக பேசுவார்கள். கோபம் வரும்போது மௌனமாக இருப்பது அல்லது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது ஒரு சுன்னத், நபி வழி. பேசிக்கொண்டே இருந்தால் அங்கே பிரச்சனை பெரிதாகுமே தவிர அதற்கு தீர்வு கிடைக்கவே செய்யாது. அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாருமே குறைகள் உள்ளவர்கள் தான். முழுமை பெற்றவன் ஒன்று இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவன் தான். ஆகவே குறைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே நாம் பார்க்கக்கூடாது. கணவனும் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இரண்டு பேருக்கும் உள்ள செய்தி தான் இது. ஒருவரிடம் 10 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதில் கெட்ட விஷயம் ஒன்றோ இரண்டோ இருந்தால் அதை நாம் மறந்து விட வேண்டும், மன்னித்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையிலே எக்காலத்திலும் ஈகோ பார்க்கவே கூடாது. மலேசியாவிலே நம்முடைய செவிகளுக்கு வரக்கூடிய அத்தனை குடும்ப விவாகரத்து பிரச்சனைகளும் காரணம் ஈகோ பிரச்சனை. ஒன்று, உன்னை விட நான் அதிகமாக படித்திருக்கின்றேன், அல்லது உன்னை விட அதிகமாக நான் சம்பாத்தியம் செய்கின்றேன், அல்லது உன்னை விட என்னுடைய குடும்பம் மேன்மையான குடும்பம், அல்லது உன்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய குடும்பம் மிகவும் நாகரிகமான குடும்பம். நாங்கள் தமிழ் பேசுவது இல்லை, எங்களுக்கு தமிழ் தெரியாது, உங்களது வீட்டில் எல்லோரும் தமிழ்தான் பேசுகின்றார்கள். இதுவும் கூட ஒரு ஈகோவாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது. இவைகளெல்லாம் வாழ்க்கைக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கூட்டுவதற்கான செய்திகள் இல்லை. மகிழ்ச்சியுடைய எதிரிகள் இவைகளெல்லாம். அல்லாஹ்விடத்தை பொறுத்தவரை செய்த தவறுக்கு யார் முதலில் மன்னிப்பு கேட்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். மற்றவர்களுக்கு முன்னிலையில் அல்லது குழந்தைகள் முன்னால் அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு முன்னால் அல்லது அவர்களுடைய தாயார்களுக்கு முன்னால், தந்தைக்கு முன்னால் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காதீர்கள். விட்டு கொடுப்பவர்கள் யாரும் உலகத்தில் கெட்டுப்போவதே இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றோம் என்றால் அந்த பிரச்சனைகளை பெரிதாக ஆக்கிவிடாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் சொல்வான், கணவன் மனைவி உறவு என்பது ஒரு ஆடையை போன்றது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. உறவும் ஒரு ஆடையை போன்றதுதான். ஆடை, உடை இருக்கின்றது அல்லவா, அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்காக அணிவதுதான் ஆடை. ஒருவருக்கொருவர் குறைகளை மறைத்து வாழ வேண்டும். நமது குடும்பங்களை நபிகளார் காட்டிய வழியில் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் வராவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா
குர்ரத்த அய்னின் வஜஅல்னா லில்-முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகள் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வசனம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பானது. அதை பெரிய பெரிய விரிசலாக மாற்றிவிடாமல் தடுத்துக் கொள்வதற்காகவும் அந்த உறவை இன்னும் பலப்படுத்துவதற்காகவும் இஸ்லாமிய வாழ்வியல் உளவியல் ரீதியாக பல வழிகளை நமக்கு கற்றுத்தந்துகின்றன. அது ஒன்றுதான் விட்டுக் கொடுத்து. திருமண வாழ்க்கையினுடைய அடித்தளமே விட்டுக் கொடுத்தல் தான். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை விட வேண்டும். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நீ சரியா நான் சரியா என்பதை விட இரண்டுக்கும் இடையில் நமது உறவு முக்கியம் என்பதை இருவருமே உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். மனைவிமார்களிடத்தில் ஏதேனும் சிறிய ஒரு தவறுகள் அதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் மிக மென்மையாக அவர்கள் கையாண்டு அதை கண்டும் காணாதது போல போய்விடுவார்கள். இரண்டு பேருக்கும் இடையில் சரியான நேரத்தில் சரியான உரையாடல், கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும். இருவருமே மௌனமாக இருப்பது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிச்சயமாக உதவாது. அதே நேரத்தில் மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக்கொண்டு நமக்குள்ளேயே அதை பேசி வைத்துக் இருக்கவும் கூடாது. கணவனும் மனைவியும் பசியாக இருக்கும்போது அல்லது வேலையிலிருந்து களைப்பாக வீடு திரும்பும் பொழுது அல்லது மனைவி கடுமையான வேலையில் செய்துவிட்டு களைப்பாக இருக்கும் பொழுது உங்கள் இருவருக்கு இடையிலான குறைகளை நீங்கள் பேசாதீர்கள். நீ ஏன் இப்படி செய்தாய் என்று குற்றம் சாட்டாது. நீ இப்படி செய்தது எனக்கு வருத்தமாக இருந்தது என்று நம்முடைய உணர்வுகளை அங்கே வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு மரியாதை, மானத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னால் தன்னுடைய துணைவியை, அது கணவன் மனைவியை அல்லது மனைவி கணவரை தாழ்த்தி பேசாமல் இருக்க வேண்டும். இது இருவருக்கு மத்தியிலே மனக்கசப்புகளை தவிர்க்கும். கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கோபம் ஷைத்தானுடைய குணம். அது நெருப்பால் ஆனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், கோபம் வந்தால் ஒது செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் இன்னொருவருக்கு கோபம் வரும் பொழுது ஒருவர் மௌனமாக இருந்தால் அந்த இடத்தில் சண்டை பெரிதாக வளராது. பின்பு அமைதியான ஒரு நேரத்திலே இருவரும் அமர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு, இந்த காரணத்திற்காகத்தான் நான் இதை சொன்னேன், இந்த காரணத்திற்காகத்தான் இதை செய்தேன் என்று நாம் புரிய வைக்க வேண்டும். சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அது மனைவி சமைத்த உணவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வாங்கி கொடுத்த உடையாக இருக்கலாம். மக்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்பமாக அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு ஒன்றாக அமர்ந்து இஸ்லாமிய வாழ்வை முறைகளை பற்றி பிள்ளைகளோடு சேர்ந்து குர்ஆன் ஒருவரை ஓதுவதற்கும் இன்னொருவர் கேட்பதற்கும், குழந்தைகளை ஓத வைத்து அனைவரும் கேட்பதற்கும், பள்ளிவாசலில் தொழுதாலும் கூட வீட்டிற்கு வந்து அவர்களோடு சேர்ந்து சுன்னத் நஃபில் போன்ற தொழுகையை தொழுவதற்கும், அந்த வீட்டிலே பரக்கத்து நடுவுவதற்கும், மலக்குகள் வந்து செல்வதற்கும், அமைதிக்கும் அது வழிவகுக்கும். திருமண வாழ்க்கை என்பது அது ஒரு கூட்டு முயற்சி. ஒருவருக்கொருவர் குறைகளை தேடிக்கொண்டிருக்காமல்
நெறிகளை மட்டுமே பாராட்டி வாழும்போது அங்கே கருத்து வேறுபாடுகளுக்கு நிச்சயமாக இடம் இருக்காது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே பிரிவுகள் ஏற்படுவது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறிவிட்டது. மாற்றார்கள் நம்முடைய நிலங்களை அபகரித்தார்கள். இப்பொழுது நமது பிள்ளைகளுடைய சிந்தனைகளை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதிகமான குழந்தை பெறுவது தப்பு, அல்லது உன்னை விட குறைந்த சம்பளம் வாங்குவனை திருமணம் செய்வது தப்பு, மாமனார் மாமியாரோடு வாழ்வது தப்பு. இப்படி மேலிநாட்டு சிந்தனைகளை நம்முடைய மூளைக்குள் விதைத்து வைத்திருக்கின்றார்கள். ஏன்? இஸ்லாம் என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் இப்படித்தான் நடப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றிவிட வேண்டும். மாற்றிவிட்டால் இந்த இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று மாற்றார்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது பிள்ளைகளுக்கு சிறிய குழந்தைகளிலேயே அவர்கள் பல கார்ட்டூன்கள் மூலமாகவும் படங்களின் மூலமாகவும் வேறு பல வகைகளிலும் விளையாட்டு பொருள்களின் மூலமாகவும் இவைகளெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளெல்லாம் அவர்கள் ஹலாலை போல காண்பித்து விடுகின்றார்கள். நம்முடைய மார்க்கத்தில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும், தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு பெண் நினைத்தால் முடியும். ஒரு பெண் நினைத்தால் அந்த பிள்ளையை மார்க்க அறிவுள்ள பிள்ளையாக மாற்றிவிட முடியும். எத்தனையோ முறை நாம் பள்ளிவாசல்களில் பார்க்கின்றோம். பல ஜனாசாக்கள் வருகின்றன தொழ வைப்பதற்காக. ஆனால் அந்த ஜனாசாக்களுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கான ஆட்கள் அங்கே இல்லை. அந்த நேரத்து வக்து தொழுகையை தொழுதுவிட்டு யார் வெளியே வருகின்றோமோ ஒரு 10-15 பேர்கள், அந்த ஜனாசாவிற்கு சம்பந்தமில்லாதவர்கள் தான் அங்கே நின்று தொழ வைத்து அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு அடக்கம் செய்கின்றோமே தவிர அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளியில் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் வழியில் நடக்காததன் காரணத்தினாலே, இஸ்லாமிய பிள்ளைகளாக வளர்க்காததன் காரணத்தினாலே, அந்த மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காததன் காரணத்தினாலே, அதன்படி நடக்காததன் காரணத்தினாலே, நம்முடைய மனம் போன போக்கிலே அவர்கள் ஏதோ ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணத்தினாலே, வெறும் ஐசியில் மட்டும் இஸ்லாமிய பேர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் இறந்து போன பின்பு ஒரு அனாதைகளை போல வந்து அங்கே பள்ளிவாசலில் வைத்து அடக்கம் செய்யக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். அன்பானவர்களே, குடும்பம் அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். நோயாளியாக இருக்கக்கூடாது, நோஞ்சானாகவும் இருக்கக்கூடாது. இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த வாழ்வி முறையலை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும், குடும்பத்தை ஒரு பெண் நினைத்தால் அந்த வீட்டை சொர்க்கமாக மாற்றக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கின்றது. நீங்கள் உங்களது குடும்பத்தை, உங்களது கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் இந்த குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் எனது பெற்றோர்களோடும் எனது மனைவி மக்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாளை சொர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் நுழையக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக என்று எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து துஆ செய்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.